இன்னைக்கு காலையில் 9 மணி அளவுக்கு +2 எக்ஸாம்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியாகிருக்கு. இந்த வீடியோவில் எக்ஸாம் ரிசல்ட் பற்றின 23 சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதியோட நிறைவு பெற்றது. இந்த தேர்வை பள்ளிகளிலிருந்து 3,78,545 மாணவர்களும் 4,24,023 மாணவிகளும் தனித்தேர்வர்களாக 18,344 பேரும் சிறைவாசிகள் 145 பேர் அப்படின்னு மொத்தம் 8,21,057 பேர் எழுதியிருக்காங்க. அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டமா அரியலூர் இருக்கு. 98.2% பேர் அங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்ததா தேர்ச்சி பெற்றவர்கள் மொத்த சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 95.3%. தேர்ச்சி விகிதத்துல மாணவர்களை விட வழக்கம் போல மாணவிகள் தான் அதிகமா இருக்காங்க. எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 3.54%. தேர்வு எழுத வராதவர்கள் மொத்தம் 10,049 பேர். கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் தேர்ச்சி விகிதம் 0.47% அதிகமாகியிருக்கு. அரசு பள்ளி தேர்ச்சி விகிதம் 91.94%. அரசு உதவி பெறும் பள்ளி தேர்ச்சி விகிதம் 95.71%. தனியார் பள்ளி தேர்ச்சி விகிதம் 98.88%. தமிழ்ல 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுல 135 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அதே போல இயற்பியல்ல 99.22% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுல 1125 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. வேதியியல்ல 98.99% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல 3181 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. தமிழ் பாடத்துல 135 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியிருக்காங்க. உயிரியல்ல 99.15% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல 827 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கணிதத்துல 99.16% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுல 3022 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. தாவரவியல்ல 99.35% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல 269 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அதே போல விலங்கியல்ல 99.51% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல 36 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கணினி அறிவியல்ல 99.73% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல 9536 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அடுத்ததா வணிகவியல்ல 98.36% தேர்ச்சி. இதுல 1624 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கணக்கு பதிவியல்ல 97.36% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல 1240 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. பொருளியல்ல 98.17% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ல 556 பேர் 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. கணினி பயன்பாடுகள்ல 99.78% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த பாடத்துல 4208 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. வணிக கணிதம் மற்றும் புள்ளியல்ல 98.78% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுல 273 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. தோல்வி அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை மொத்தமா 39,352.